எதிலும் புதுமை, அதுவே எங்கள் பெருமை. வணக்கம் and welcome. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்ட லட்சுமி ப்ரொடெக்ஷன் பார்ட்னர் குட் நைட் அட்வான்ஸ் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம். காலத்துக்கு ஏத்த மாதிரி தன் வாழ்க்கையை மாத்திக்கிறவங்க புத்திசாலி, ஆனா காலத்தோட சேர்த்து வாழ்க்கையை மாத்திக்கிறவங்க அதிர்ஷ்டசாலி. பெண்கள் பொதுவாவே ரொம்ப புத்திசாலிங்க, ஆனா அவங்கள அகிலம் போற்றும் அதிர்ஷ்டசாலியாக மாத்தக்கூடிய பிரம்மாண்டமான மேடை தான் நம்ம அதிர்ஷ்ட லட்சுமி. ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொருத்தையும் அவங்களுடைய அறிவினாலையும் திறமையினாலையும் ஆட்டி படைக்கிற 4 பியூட்டிஸ இன்னைக்கு அதிர்ஷ்டம் ஆட்டி படைக்க போகுது. அவங்க யாருன்றது வாங்க பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் ஆல் contestants. வாங்க. வணக்கம் and a very very warm welcome. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சூப்பரா இருக்கும் மேம். நிஜமாவே சூப்பரா தான் இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, ரொம்ப கிளாஸியா ட்ரெஸ் பண்ணிருக்கீங்க. முதல்ல உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். உங்க பேர், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பேர் வந்து அபிநயா. நான் வந்து BE கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். மேரேஜ் ஆயிருச்சு, ஹஸ்பண்ட் கூட இருக்கேன். இப்போ TCS ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சோ மச் உங்க மனைவி இவ்வளவு அழகா சப்போர்ட் பண்றதுக்காக. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் அபிநயா உங்களுக்கு. Thank you so much. நம்மளுடைய இரண்டாவது கண்டெஸ்டன்ட், வணக்கம். உங்க பேர் என்ன, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் நேம் ராஜேஸ்வரி. நான் அக்கவுண்டண்டா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ சோ மச் வந்ததுக்காக அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. நம்மளுடைய கண்டெஸ்டன்ட் நம்பர் 3. என்னோட பேர் சூரியபிரியா. நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன். என்னோட ஹஸ்பண்ட் மாதேஷ், அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்காரு உங்க கணவர்? வந்திருக்காங்க. நான்காவது கண்டெஸ்டன்ட், ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். என்னோட பேர் கவிதா. நான் ஒரு பிரைவேட் கன்சர்ன்ல சிஆரியா ஒர்க் பண்றேன். என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. அப்புறம் ஒன்னு சொல்லணும்னு இருந்தேன். ரொம்ப நாள் ஆசை ஒன்று எனக்கு இன்னைக்கு நிறைவேறிச்சு. எந்த ஆசை? ரொம்ப நாளா ஹன்சிகாவை பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என்னன்னு தெரியல, இன்னைக்கு உங்களை பார்த்தா ஹன்சிகாவே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நான் கூட நினைச்சேன் மேம், சொல்லிட்டாங்க. யாரோ எக்கச்சக்கமா செலவு பண்ணி உங்களை இந்த விஷயத்தெல்லாம் பேச வச்ச மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். நான் பொய்யே சொல்ல மாட்டேன் தெரியுமா, உண்மையை மட்டும் தான் சொல்லுவேன். தெரியும். இன்னைக்கு நைட்டு சாப்பாடு கிடைக்குதா இல்லையான்னு பாத்துடலாம். உங்களுக்கு சொன்ன மாதிரியே சொல்லிட்டாங்க மேடம் அவங்க. நான் சொன்ன மாதிரியா? ஏன் என்ன தேவையில்லாம கோத்து விடுறீங்க? தேங்க்யூ சோ மச், ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அதிர்ஷ்ட லட்சுமி அப்படின்ற அந்த மிகப்பெரிய டைட்டில் வின் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. உங்களுக்காக 4 ஸ்டெப்ஸ்ல 4 ரவுண்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. முதல் சுற்று, இரண்டாவது சுற்று, மூணாவது சுற்று, நாலாவது சுற்று. என்ன ரவுண்ட்ஸ்னு உங்களுக்கு தெரியும், ரெகுலரா நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கீங்க. அது என்ன சுற்றுகள்னு நீங்களே சொல்லிடுங்க. முதல் சுற்று ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ரீவைண்ட். இரண்டாம் சுற்று ஸ்டார்ட் மியூசிக். ஆமாங்க, ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்ற ஒரு சுற்று உங்களுடைய இசை திறமையை செக் பண்ணக்கூடிய ஒரு சுற்றாக அமைய போகுது. மூன்றாவது சுற்று சுட்ட கதை. நீங்க எங்க இருந்தோ கதை சுட்டு எங்களுக்கு இங்க சுட்டு தர போறீங்க. நாலாவது சுற்று எல்லாருடைய வந்தா மலை. அப்சல்யூட்லி எல்லாருடைய தலையெழுத்து மாத்தக்கூடிய ஒரு அழகான சுற்று அது. 4 பேருக்குமே சுற்றுகள் பத்தி எல்லா விவரமும் தெரியும். அதிர்ஷ்ட லட்சுமியில முதல் சுற்று ரிவைண்ட். முதல்ல நீங்க தான் விளையாட போறீங்க அபிநயா. நீங்க இந்த கேம் விளையாடுறதுக்கு முன்னாடி ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய குடும்பத்தை பத்தி. ஆக்சுவலி நாங்க அம்மா, அப்பா, நான், என் தங்கச்சி இருக்கோம். அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து லவ் மேரேஜ். 2 பேரும் லவ் மேரேஜ். முதல்ல யாரு ப்ரப்போஸ் பண்ணது? அவங்க தான் ப்ரப்போஸ் பண்ணாங்க. என்னன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணாரு? அதிரடியா டு யூ லவ் மீ ஆர் நாட்ன்ட்டு ஒரு மெசேஜ். ரொம்ப ஒரு மாதிரி இப்படி எல்லாம் அமிச்சா பாவம் இல்ல அந்த பிள்ளை, பயந்துருக்காது. பாட்டு பாடுறதெல்லாம் ஓல்டு ஸ்டைல். சோ அதான் சோ நியூ ஸ்டைல் வந்து SMS டக்குன்னு. ஆமா, டக்குன்னு சிம்பிளா. அவங்க என்ன பதில் கொடுத்தாங்க? அவங்க டைரக்டா பதில் சொல்லல. ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் கழிச்சு பதில் சொல்லாம பதில் சொல்லிட்டாங்க. ஆனா 2 வாரம் பயம் இருந்ததா? ஆமா இருந்தது. அப்பாடா, எங்களால முடிஞ்ச கொஞ்சம் நல்லதுப்பா. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ சோ மச் வந்ததுக்காக. தேங்க்யூ. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரவுண்ட் விளையாட போறோம். ரீவைண்ட் அப்படின்ற சுற்று நீங்க ஆரம்பிக்க போறீங்க. ஆல் தி பெஸ்ட் அபிநயா. உங்களுக்கான அந்த 15 இமேஜஸ் இதோ. உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கேமரா, சத்யராஜ், அயன் பாக்ஸ், ஓகே, கிறிஸ்மஸ் ட்ரீ, காயின்ஸ், ஓகே, காயின்ஸ், காயின்ஸ், ஓகே, விண்டோ, வவ்வால், டேப், காஃபி பீன்ஸ். 10 15ல 10 சொல்லிட்டீங்க. கம் ஆன் கம் ஆன், லெட்ஸ் see you doing better. அந்த வயர்ஸ் இருந்தது. வயர்ஸ் இது 4 தான். quickly 8 7 6 5 4 3 2 1. பட் 11 on 15 நல்ல ஸ்டார்ட் இல்லீங்களா? ஒரு ஃபுல் ஸ்பீட்ல போனீங்க. நடுவுல கொஞ்சம் பயம் வந்துச்சு உங்களுக்கு, ரிப்பீட்டேஷன் ஏதோ இருக்கும் அப்படின்ற ஒரு பயம். மத்த கண்டஸ்டன்ட்ஸ் கேட்கலாம். மிஸ் பண்ண 4 எதுன்னு தெரியுமா உங்களுக்கு? ஸ்பைடர், ஸ்பீக்கர், கிளிப்ஸ். 3 கிளிப் இருந்தது. ஹேர் கிளிப், கேப். வெரி குட். நீங்க என்ன 4 மிஸ் பண்ணிட்டீங்கன்னு தெளிவா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு 11 on 15 இஸ் வெரி வெரி குட். வெரி நைஸ். சோ contestant number 2 ராஜி, ரெடியா இருக்கீங்களா? ரெடி மேம். உங்களுக்கான க்ளூஸ் இதோ.
Okay, so Raji, your time starts now. விஜய் ஃபிஷ் Okay. வாட்டர்மெலன் பட்டம் சல்வார் ஹெலிகாப்டர் கப்பல் ஆரஞ்சு ஸ்டெத்தஸ்கோப் மில்க் காயின் சிம் கார்டு SIM card. ஸ்டிக் ஃபோல்ட் 4. Yes. 3, 2, 1 and time up. 15ல 13 கரெக்டா சொல்லிட்டீங்க. அப்ப நீங்க மிஸ் பண்ண ரெண்டு எது? ட்ரம்ஸ் அண்ட் போர்ட் Drums and boat. அதுவும் தெரிஞ்சிச்சு. பதட்டத்துல தான் மிஸ் பண்ணிட்டீங்க. Alright, contestant number 3. சூர்யா பிரியா என்கிற சூர்யா. உங்களுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு ma'am. கணவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? அவரு ஒரு பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப் ஆக ஒரு வேலை செய்யும் போது இதுதான் எனக்கு மேக்ஸிமம் திருப்தினா அது எந்த வேலையாக இருக்கும்? எல்லா வேலையுமே எனக்கு பிடிக்கும். எதுல பெஸ்ட்? பிளவுஸ் எம்ப்ராய்டிங் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. பிளவுஸ் எம்ப்ராய்டிஙங் நல்லா பண்ணுவாங்களா? அவங்க போட்டிருக்கிறது அவங்க பண்ணிருக்கிறது தான். ஓ வெரி நைஸ், ரொம்ப அழகா பண்ணிருக்கீங்க. Thank you ma'am. ஆல் தி வெரி பெஸ்ட் சூரியபிரியா. வாங்க உங்களுக்கு க்ளூஸ் பார்க்கலாம். பதினைந்து படங்கள் உங்களுக்காக ஸ்கிரீன்ல வந்தாச்சு. அது எல்லாத்தையுமே ரீகால் பண்ணி நீங்க சொல்ல போறீங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஸ்பீக்கர், ஸ்பெக்ஸ், ஐஸ்கிரீம், ஓகே. கன், ஓடையா அது என்னமோ வாட்டர் பாடி மாதிரி. ஓகே. அது யாரோ ஒரு ஆக்டர் இருந்தாங்க. பவர் ஸ்டார். 8, 7, 6 அங்க பக்கத்துல கடவர 5. இல்ல ஸ்பெக்ஸ் சொல்லிட்டேன். ஸ்பெக்ஸ் சொல்லிட்டீங்க. 4, 3, 2, டைம் அப். என்ன டென்ஷன் வந்துருச்சு? இல்ல மம்மி கொஞ்சம் எப்பவுமே 15ல 6 தான் சொன்னீங்க. அச்சச்சோ, பட் நாட் பேட். நீங்க வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிட்டீங்க. உங்க கணவர் வந்து உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும். அவர் உங்களை பார்த்தே அவங்க ரொம்ப டென்ஷனா இருக்காங்க. பட் யூ டன் வெரி வெல். நம்மளுடைய 4வது கண்டெஸ்டன்ட் ரெடியா இருக்கீங்களா? கவிதா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு செய்திகள் வாசிப்பது அப்படின்ற ஃபீலிங்ல வந்தது. அதை வாசிச்சு காட்டுங்க எங்களுக்கு. வணக்கம். செய்திகள் வாசிப்பது லார்ட் லபக் கவிதா. லாரி மீது பாட்டி மோதியதால் லாரிக்கு பலத்த சேதம். இதில் பாட்டிக்கு இருந்த ஒரே பல்லும் காணாமல் போனது குறிப்பிடத்தக்கது. கரப்பான் பூச்சியின் குச்சிப்பிடி நடனத்தை பாராட்டி அதிர்ஷ்டலட்சுமி தொகுப்பாளினி அர்ச்சனா அவர்கள் நாளை சென்னையில் பரிசு வழங்க உள்ளார். வானிலை அறிக்கை. மேகம் மப்பும் மந்தாரமாக இருப்பதால் குடிமகன்கள் குடித்துவிட்டு ஆடலாம் என வானிலை அறிக்கை தெரிவித்துள்ளது. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வேலைக்கே செல்லாமல் தினமும் ஊர் சுற்றவும். நன்றி, வணக்கம். மிக சிறப்பான செய்திகள் இப்படி வாசிச்சோம். அடடா, எவ்வளவு சிந்தனை இந்த நியூஸ்க்குள்ள. வெரி நைஸ். ரெடியா கவிதா? எஸ் மேம். 1, 2, 3 உங்களுக்கான க்ளூஸ் இதோ. Your time starts now. ரோசஸ், செடி, ஜீப்ரா, பர்ஸ், மணி பர்ஸ், அதுக்கப்புறம் குச்சி மிட்டாய், வெண்டைக்காய், பாக்ஸ், பாப்கார்ன், Popcorn, கப்பு, கீபோர்டு, நெயில் பாலிஷ், yes. உங்க பையன் ரொம்ப ஆர்வமா பார்த்துட்டு இருக்கான் பாருங்க அங்க இருந்து. டயர், 5, 4, 2, 1 time up. பாடி ஸ்ட்ராங், மெமரி கொஞ்சம் வீக். ஆனா நீங்க வந்து 12 சொல்லிட்டீங்க. ஓகே. நீங்க மிஸ் பண்ண 3 பொருள் எது தெரியுமா? நீங்க சொல்லாமே. டேப்லெட், கேலண்டர், பென். அந்த 3 தான் மிஸ் பண்ணிருக்கீங்க. 12 சூப்பருங்க. சாதாரண விஷயம் கிடையாது. கவிதா, வெரி வெரி நைஸ். ரீவைண்ட் சுற்றுல லீடிங் யார் அப்போ? நான் தான் நீங்க தான். Congratulations. Thank you. 13 out of 15. Yeah, right. 20 மதிப்பெண்கள் உங்களுக்கு தான். Thank you. ஓகே, இன்னைக்கு இங்க இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் 4 சிறப்பு பரிசுகள் இருக்கு. 1 சாண்ட்விச் மேக்கர், 2வது அயர்ன் பாக்ஸ், 3வதாக ஒரு கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் அண்ட் செட் ஆஃப் 4 பிளாஸ்டிக் பாக்ஸஸ். உங்களுக்கு இதுல என்ன வேணும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் சாண்ட்விச் மேக்கர். வாங்க ராஜி, எடுத்துக்கோங்க உங்களுடைய சாண்ட்விச் மேக்கரை. கவிதா, 2வதாக நீங்க இருக்கிறீங்க. நீங்க வந்து 12 out of 15 கண்டுபிடிச்சிருக்கீங்க. அப்படின்னா உங்களுக்கு 15 மதிப்பெண்கள். கூடவே இதுல இருந்து ஒரு கிஃப்ட். என்ன கிஃப்ட் வேணும் உங்களுக்கு? அயர்ன் பாக்ஸ். வாங்க உங்க அயர்ன் பாக்ஸ் எடுத்துக்கோங்க. 3வது பொசிஷன்ல இருக்கிறது அபிநயா. 11 out of 15. ரொம்ப க்ளோஸ் இல்லையா? ஆமா. என்ன வேணும்?
இந்த செட் ஆஃப் பாக்ஸஸ். செட் ஆஃப் பாக்ஸஸா? வாங்க எடுத்துக்கோங்க உங்களோட gift. எனக்கு எப்படி இருந்தாலும் அந்த கிச்சன் கேசரோல் தாங்க வேணும். அதனால தான் நான் கம்மியா சொன்னேன் அப்படின்னு ரொம்ப தெளிவாக இருந்தேன். சூரியபிரியா வாங்க உங்களோட gift எடுத்துக்கோங்க. எல்லாரோட அக்கவுண்ட் ஓபன் ஆயிடுச்சு. எல்லாரோட டேபிள்ல ஒரு gift fill ஆயிடுச்சு இல்லீங்களா? அடுத்த சுற்றுக்கு போக போறோம். அடுத்த சுற்று ஸ்டார்ட் மியூசிக். இந்த ஸ்டார்ட் மியூசிக் என்ன, இதோட ரூல்ஸ் என்ன, இது எப்படி விளையாடணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த சுற்று உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த சுற்று பேர் என்ன? உங்களுக்கு ஸ்டார்ட் மியூசிக் அப்படின்ற சுற்றுல உங்களுக்கு க்ளூஸ் கொடுக்கறதுக்காக நம்ம கூட வந்திருக்காரு நம்மளுடைய மைம் கிங் அப்துல்லா. அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்னு இந்த பிரம்மாண்டமான மேடை பெண்களுக்கு மட்டுமே. ஆனா இதுக்குள்ள என்ட்ரி இருக்கிற ஒரே ஆண் மகன் அப்துல்லா தான். அதுக்காகவே அவருக்கு நல்லா கை தட்டலாம். இந்த சுற்றுல என்ன கெஸ் பண்ணணும்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிள்ங்க. ஒரு ரொம்ப பிரபலமான ஒரு பாடலோடைய வரிகளை அவர் நடிச்சு காட்டுவாரு. அந்த நடிப்பு மூலமா அந்த பாட்டு என்ன நீங்க கண்டுபிடிச்சிட்டு நீங்க அதை பாடணும். அச்சச்சோ எனக்கு பாட வராதே, எப்படி பாடுறது அப்படின்னு கேக்குறீங்களா? கவலைப்படாதீங்க. முதல் 2 லைன் மட்டும் நீங்க பாடுங்க. உங்க கூட பாடுறதுக்காக நாங்க ஒரு ப்ரொஃபஷனல் சிங்கரை இந்த மேடைக்கு இப்ப கூட்டிட்டு வர போறோம். இவங்க யாருன்னா பல மேடைகள்ல எக்கச்சக்கமான பாடல்களை பாடி மக்களுடைய மனதை கவர்ந்தவங்க. அண்ட் இப்போ ஒரு கார்ப்பரேட் ஆர்கனைசேஷன்ல HR மேனேஜராவும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் தி வெரி டேலண்டட் ராகவே. உன் பொன்மடியில் தூங்கினால் போதும் அதே கணம் என் கண்ணுறங்க உன் ஜென்மங்களின் நேக்கங்கள் தீரும் நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உன்னுடைய வாழ்தானே. Thank you so much ராகவி. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த 4 contestants நீங்க பாடுறதுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க. ஆனா உங்களுக்கு எப்ப ஹெல்ப் தேவை? அப்துல்லா நடிச்சு காட்டுவாரு. நடிச்சு காமிச்சோன்னு நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்ச கையோட பாட ஆரம்பிச்சிருவீங்க. அவங்க அங்க இருந்து உங்களை பாடுறதுக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட் யார் இருந்தாங்களோ அவங்க தான் இந்த சுற்று முதல்ல விளையாட போறாங்க. சோ ராஜி ரெடியா இருக்கீங்களா? உங்களுடைய 30 seconds starts now. ஜில்லுன்னு ஒரு காதல். இது பாடல் திரைப்படத்தோட பெயர் கிடையாது. லாஸ்ட் 5 seconds கல்யாண தேனிலா காய்ச்சாத பாலிலா. சூப்பர். நீங்க இப்ப பாடுனா அவங்க கூட பாட போறாங்க உங்க கூட. கல்யாண தேனிலா காய்ச்சாத பாலிலா நீதானே வானிலா என்னோடு வானிலா. வெரி நைஸ். தேங்க் யூ ராகவி ஃபார் தட் சாங். நீங்க கரெக்ட்டா 28வது செகண்ட் அதை கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்களுடைய ஸ்கோர் என்னன்றது 4 பேர் முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இரண்டாவதாக யாரு? கவிதா ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கான க்ளூ இதோ. நடிகர் ஜெய் அவர்கள் நடித்த ஒரு திரைப்படம் இது. கண்கள் இரண்டால் என்னை கட்டி அணைத்தார். தெரியலையே. Why did you sing the song for us? கண்கள் இருந்தால் கண்கள் இருந்தால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாதென சின்ன சிரிப்பு ஒரு கள்ளச்சிரிப்பு என்னை தள்ளி விட்டு மூடி மறைத்தாய். தேங்க்யூ ராகவி. ரொம்ப அழகா பாடுனீங்க. கவிதா எத்தனை செகண்ட் நினைக்கிறீங்க? தெரியலையே. கரெக்டா சொல்லட்டுமா நானு? 18 secondsல கண்டுபிடிச்சிருக்கீங்க. Oh my God. Very nice. It's medical miracle. It's medical miracle தான். அபிநயா ரெடியா இருக்கீங்களா? ரெடி. உங்களுக்கானது தான் அடுத்த க்ளூ. Your time starts now. ஒரு வார்த்தை பேச காத்திருந்தேன். Lovely. வார்த்தை வருது. அதாவது நான் க்ளூ எடுத்து சொல்ல வார்த்தை ஐயா சாங் பாடுங்க. ஒரு வார்த்தை பேச பல வருஷம் காத்திருந்த. க்ளூவே இல்லாம 8 செகண்ட்ல கண்டுபிடிச்சீங்க. பியூட்டிஃபுல். வார்த்தை கேட்க ஒரு வருஷம் காத்திருந்தேன்.
வெரி நைஸ் அபிநயா. ஆடுறத விட ஆடுறது ரொம்ப சிறப்பாவே பண்றீங்க. ஆமா, பாடு சுத்தமா எனக்கு சுத்தமா வரல. என்ன போய் கூட்டிட்டு போயிட்டு ஆட விட்டீங்க, எப்படி ஆடுவேன் நான்? வெரி வெல் டன் அபிநயா. சூரியபிரியா, லாஸ்ட் க்ளூ உங்களுக்காக தான். ரெடியா இருக்கீங்களா? எஸ் மேம். Your time starts now. உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள். ஆஹா, அது மைக்கேல் மதன காமராஜன். ஸ்ட்ரைட்டா ஒரு க்ளூ கொடுத்துட்டேன் உங்களுக்கு நானு. கமல்ஹாசன் அவர்கள் குள்ளமாக வரக்கூடிய ஒரு பாட்டு அபூர்வ சகோதரர்கள். அதுல வந்து அவர் ஸ்டெப் போட்டோன்னே கண்டுபிடிச்சிடல எல்லாரும். மாத்தி சொல்லிட்டேமா. மாத்தி சொல்லிட்டீங்க. அதை சொல்ல வரதான். ஆமா, ரம்பம்பம் பாட ஆரம்பிச்சிட்டீங்க. ஜஸ்ட் டூ பேட். அப்துல்லா, தேங்க்யூ சோ மச். ரொம்ப சிறப்பாக டக்குன்னு எங்களுக்காக க்ளூ கொடுத்துருக்கிறதுக்கு. பட் அவங்க இந்த பாட்டு கண்டிப்பா பாடினதுக்கு அப்புறம் தான் we'll say டாடா பாய் டு யூ. ஓகேங்களா? ஒரு மாப்பிள்ளைக்கு அப்பப்பரே நல்ல யோகமடா, அப்பப்பரே நல்ல மனமடா, அப்பப்பரே வந்த நேரமடா, அப்பப்பரே. தேங்க்யூ ராகவி, தேங்க்யூ அப்துல்லா. வந்து எங்களுக்கு க்ளூஸும் கொடுத்து எங்களுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் கூட பாடினதுக்கு எங்க மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ சோ மச் and see you guys soon. தேங்க்யூ. ஸ்டார்ட் மியூசிக் ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் ரொம்ப கம்மியான வினாடிகள்ல கரெக்டான பாடல கண்டுபிடிச்சு அதை கூட பாடினவங்களுக்கு தான் அதிகமான மதிப்பெண்கள் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில ரொம்ப 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 குவிக்லி, அதாவது 8 செகண்ட்ல அந்த பாடலை கண்டுபிடிச்சு அபிநயாக்கு 20 மதிப்பெண்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நமக்காக இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் 4 எக்ஸைட்டிங்கான பிரைசஸ் இருக்கு. ஒன்னு நம்மளுடைய 6 கப்ஸ் அண்ட் சாசஸ்க்கான ஒரு செட், அதுக்கப்புறம் ஒரு பிளெண்டர் அண்ட் சாப்பர் நமக்காக இருக்கு. மூன்றாவதாக ஒரு வேக்யூம் கிளீனர் அண்ட் ஃபோர்த்தாக ஒரு அழகான சில்க் சாரி. இந்த 4 பரிசுகள்ல நீங்க என்ன எடுத்துக்க போறீங்க? வேக்யூம் கிளீனர். இரண்டாவது பொசிஷன்ல இருக்கிறது நியூஸ் வாசிக்கும் அன்புள்ள கவிதா அவர்கள். கவிதா, கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்க 15 மதிப்பெண்கள் வின் பண்ணிருக்கீங்க. அது போக இங்க இருக்கிற ஒரு பரிசு நீங்க எடுத்துக்க போறீங்க. எந்த பரிசு வேணும்? பெண்களுக்கே பிடிச்ச பட்டுப்புடவை தான். வேற என்ன? பட்டுப்புடவை அப்படின்னு சொல்லியாச்சு நீங்க. சோ டிஸ்கஷனே கிடையாது. வாங்க 15 பாயிண்ட்ஸோட உங்க சாரியும் எடுத்துக்கோங்க. மூன்றாவது பொசிஷன் ராஜி, உங்களுக்கு இங்க இருக்கிற 2 கிஃப்ட்ல எது ரொம்ப பிடிச்சிருக்கு? பிளெண்டர். பிளெண்டர் தானே? எதுக்கு யோசிக்கிறீங்க? வாங்க எடுத்துக்கோங்க. சூரியபிரியா, இந்த ரவுண்ட் பேட் லக். சோ உங்களுக்கு மதிப்பெண்களும் இல்லை, இந்த பரிசும் இல்லை. கவலைப்படாதீங்க, 3வது சுற்று ரொம்ப தூரம் இல்ல. ஒரு சின்ன கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் வரப்போகுது அந்த 3வது சுற்று. 2 சுற்றுகள் எப்படி பின்னி எடுத்துட்டீங்க. யாரு வந்து அந்த ஃபைனல் ரவுண்டுக்கு போவீங்கன்னு தெரியாத அளவுக்கு ஈக்குவலா போயிட்டு இருக்கீங்க. சூரியபிரியா வந்து ஹலோ எங்களுக்குன்னு ஒரு ரவுண்ட் வரும், அதில் நாங்க எகிரிட்டு வரோம் அப்படின்ற மாதிரியே விளையாடிட்டு இருக்கீங்க. 4 பேருமே ரொம்ப சிறப்பா விளையாடிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு பிடித்த பரிசுகளும் எடுத்து வச்சுட்டு இருக்கீங்க. இந்த சுற்றை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான எக்ஸைட்டிங் பிரைசஸ் என்னன்றதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஓகேங்களா? முதல்ல அலா சேஞ்ச் தி ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கிஃப்ட் வவுச்சர். உங்களுக்காக இருக்கிறது ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ், ஒரு ரைஸ் குக்கர் அண்ட் ஒரு பாப்அப் டோஸ்டர். இந்த 4 பரிசுகளுக்காக தான் நீங்க இந்த சுற்றை விளையாட போறீங்க. இந்த சுற்றுடைய பெயர் சுட்ட கதை. ரொம்ப சிம்பிள்ங்க. உங்களுக்காக ஒரு 10 இமேஜ் கனெக்ஷனே இல்லாம, சம்பந்தமே இல்லாம உங்களுக்கு ஸ்கிரீன்ல வரப்போகுது. அது எல்லாத்தையுமே ஒன்றாக கோர்வையாக கோத்து ஒரு அழகான கதையா பிரேக்கே இல்லாம நீங்க படப்படன்னு சொல்லிட்டு போறீங்க. யாரோட கதை ரொம்ப சிறப்பாக இருக்கோ அவங்களுக்கு அதிகமான மதிப்பெண்கள். யாரோட கதையில கொஞ்சம் பிரேக்ஸ், கொஞ்சம் டவுட் அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கோ அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான மதிப்பெண்கள். 4 பேருக்குமே கண்டிப்பாக பரிசுகள் உண்டு. அதனால கான்பிடென்ட்டா சந்தோஷமா இந்த கேம் விளையாடுங்க. அபிநயா, எப்படியுமே நீங்க தான் சொல்லி ஆகணும். ஏன்னா ப்ரீவியஸ் ரவுண்ட்ல நீங்க தான் வின்னர். சோ இந்த ரவுண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்க தான் ஃபர்ஸ்ட். உங்களுக்கான அந்த சுட்ட கதைக்கான டைம் இதோ ஸ்டார்ட் ஆக போகுது. உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சிம்புனால எப்பவுமே பாத்தீங்கன்னா லவ் ஃபெயிலியர் தான். அதனால அவர் வாழ்க்கை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாலைவனமா வந்து மாறிடுச்சு. ஸோ வந்து ரொம்பவே அவர் வந்து கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். பாலைவனத்துல எந்த ஒரு ஃபிகருமே அவருக்கு கிடைக்கவே இல்லை. அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு அதாவது பாலைவனத்துல இருக்கனால தண்ணியும் கிடைக்கல. தண்ணி கிடைக்கலன்னா ஆப்வியஸ்லி அவருக்கு லவ் கிடைக்கவே இல்லை. ஸோ அவர் வந்து அப்படியே இருக்கும்போது ஒரு மழை வந்துச்சு. ரெயின் மழை வந்து பொழிஞ்சிட்டனால ரொம்ப சந்தோஷத்துல இருந்தாரு. அதுக்கு என்ன காரணம் பாத்தீங்கன்னா அவர் தேடி ஒரு ரோஸ் வந்திருக்கு, ஒரு பொண்ணு வந்துருச்சு. அந்த சந்தோஷத்துல அவங்க சிம்பு வந்து அந்த பொண்ணை ப்ரப்போஸ் பண்ணிட்டாங்க. ஸோ 2 பேர் லவ் மூட்ல இருக்காங்க. இப்ப 2 பேர் லவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்த பிக்சரை காட்டுங்க.
இப்ப என்ன பண்றாங்கன்னா லவ் பண்ணிட்டாங்க, இப்ப நாங்க தில்லா ஒட்டகத்து மேல ஏறி பாலைவனத்துல இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே நாங்க ரொம்ப ஹாட் அப்படின்னு நாங்க காஃபி குடிப்போம், ஏன்னா நாங்க லவ்ல சூப்பரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் தான்டா காட்டுக்கே ராஜா, வாழுவான சிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சந்தோஷத்துல ஃபிளைட் பிடிச்சி துபாய்க்கு போயிட்டாரு. அதாவது சிம்புவோடைய காதல் இல்லாத ஒரு கதையில காதலை கொண்டு வந்து அவர் ஸ்ட்ரெயிட்டா துபாய்க்கே நீங்க அமுச்சு வச்சிருக்கீங்க. வெரி நைஸ் ரொமான்டிக் ஸ்டோரிங்க. இப்படிப்பட்ட காதல் கதை இது வரைக்கும் தமிழ் சினிமால வந்ததே கிடையாது. அபிநயா, வெரி வெரி வெல் டன், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டோரி. தேங்க்யூ. ஓகே, அடுத்தபடியாக யாரு கதை சொல்ல போறாங்க? கவிதா, ரெடியா இருக்கீங்களா? கவிதா, அடுத்தது நீங்க தான் கதை சொல்ல போறீங்க. உங்களுடைய பிக்சர்ஸ் என்னன்றது வாங்க பார்க்கலாம். குரங்கு கையில பூமாலை கிடைச்சாலே விடாது, ஆனா சிரிச்சுட்டே இருக்கிற இந்த குரங்கு கையில சூப்பரா ஒரு கத்தி கிடைச்சிச்சு. அந்த கத்தி எடுத்துட்டு அது நேரா கங்காருவை குத்தலான்னு சொல்லி துரத்திட்டே போகுது. குரங்க பார்த்தோன்னா கங்காரு அப்படியே திரும்பி பார்க்காம ஓடிட்டே இருக்கு. அப்ப பார்த்தா மேகம் நல்லா மப்பு மந்திரமா மழை வர மாதிரியே இருந்துட்டு இருக்கு. இந்த டைம் தான் என் ராஜா, வேற யாரும் இல்லைங்க, என் ஹஸ்பண்ட் தான். அவர் கையில ஒரு டைமண்ட் ரிங் கிடைக்குது. அந்த ரிங்கை வந்து எனக்கு போட்டு நல்லா அழகு பார்த்து, எங்களோட கல்யாணம் பார்த்தீங்கன்னா மைசூர் மகாராஜா பேலஸ்ல தான் நடந்துச்சு. மைசூர் மகாராஜா பேலஸே அப்படி நல்லா லைட் எல்லாம் போட்டு ஜெகஜோதியா இருந்துச்சு. அப்பதான் எங்க கல்யாணம் நடந்துச்சு. 2 பேரு நல்ல உள்ளங்கள் 2 தான் சேர்ந்தாதான் மக்களுக்கு பிடிக்காதே. இவங்க வேற யாரும் இல்லை, எங்க அப்பா அம்மாவும் எங்க மாமியார் மாமனார் இவங்கெல்லாம் தான். சண்டையெல்லாம் போட்டு அப்படியே ஒரு பெரிய பிரச்சனையில ஆச்சு. எங்களோட கதை வந்து இப்போ படிச்சுட்டு இருக்க எல்லா குழந்தைங்களோட புக்லயும் ஒரு ஹிஸ்டரியா வந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த கதை எப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் கையில கிடைச்ச ஸ்டார் மாதிரி எப்பயுமே மின்னிக்கிட்டே இருக்கும், மின்னிக்கிட்டே இருக்கும், மின்னிக்கிட்டே இருக்கும். அதாவது கவிதா, இந்த கதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைங்களுக்கு பெருமை சேர்க்குமா இல்ல என் குடும்பத்துக்கு பெருமை சேர்க்குமான்னு தெரியல, ஆனா உங்களுடைய பெற்றோர்களே விரோதிகளாக மாத்திட்டீங்க நீங்க. அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டோரி, பியூட்டிஃபுல். அடுத்தபடியாக ராஜேஸ்வரி, ரெடியா? ரெடி மேம். உங்களுக்கான பிக்சர்ஸ் இதோ. நல்லா எப்பவுமே டெரரா கன்னு திட்டே தான் சுத்திட்டு இருப்பேன். எதுக்குன்னு இந்த ஃபேஸ்புக்கில் ஓவர் டார்ச்சர்ஸ் ஓவராக இருக்குது. அதனால என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க பண்ணுற இந்த டார்ச்சர்ஸ் எல்லாமே சேர்த்து நம்ம ஒரு புக்காகவே க்ரியேட் பண்ணிடலான்னு ஒரு முடிவோட கிளம்பிட்டேன் நான். அதனால நிதானமாக பண்ண முடியாது. சரி, கார் ரைடு ஏறிட்டேன். ஸோ கார் ரைடு ஏறி எங்கே போகலாம் அப்படின்னு ஒரு யோசனையோடு இருக்கேன். இது ஒரு அடிஷ்னல் மாதிரி ஆயிடுச்சு. சரி, கொஞ்சம் ரிலாக்ஸேஷனுக்காக இப்போ ஷெட்டில் விளையாடுவோமே, இப்போ ஷெட்டில் விளையாடிட்டு இருக்கேன். இந்த அடிஷ்னல்னால ஒரு ஏதாவது ஒரு மைண்ட் சேஞ்ச் கிடைக்கணுன்றதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறேன். சரி, இது என்ன பண்ணலான்னு அப்போ டாக்டர் எடுத்து ஒரு பெரிய ஊசி குத்துனாரு பாருங்க, இன்னமும் போகலை அந்த பெயின். அதுக்கப்புறம் ஓகே, சேஞ்ச் த மைண்ட், நம்ம ஒரு ப்ராப்ளமே இல்லாத ஒரு இடத்துக்கு போவோமே சொல்லிட்டு போட் ஏறி போயிட்டேன். அப்புறம் போய் அங்கே யோசிச்சேன், எப்படி இருந்தேன்னா இப்படி ஆயிட்டேனே அப்படின்ற மாதிரி. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, எனக்கு அதிகமாக மூளை இருக்குன்றது தெரியுது. அதாவது எவ்வளவு ஸ்ட்ரெஸ் நான் ஹேண்டில் பண்றேன், அதனால தாங்க எனக்கு மூளை பெருசா இருக்கு. அண்ட் போர் அடிக்கும் போதுல ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஊசி வாங்கிட்டு வரது நீங்க தான் நடக்கும் போது ரொம்பவே பெருமையாக இருக்கு. போர் அடிக்கும் போது வித்தியாசமா நீங்களும் ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுங்க, ஏதாவது வித்தியாசமான ட்விஸ்ட் உங்க வாழ்க்கையில ஏற்படும். ஏன்னா ராஜி சொல்லிட்டாங்கல்ல, வெரி வெல் ட்ரைட் ராஜி, நிஜமாவே சொல்லணும். பொதுவாகவே ஒரு சம்பந்தமே இல்லாம ஒரு 10 பிக்சரை போட்டுட்டு அந்த பிக்சரை கனெக்ட் பண்ணி பேசணுன்றது ஆன் த ஸ்பாட் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஆனா நம்மளுடைய அறிவும் ஆற்றலும் கொண்ட அதிர்ஷ்டலட்சுமிங்க அதை ரொம்பவே சிம்பிளா பண்ணிட்டு இருக்கீங்க. சூர்யா, நீங்களும் இதை ரொம்ப சிறப்பா பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. We are ready. நீங்க ரெடியா? ரெடி மேம். சோ உங்களுக்கான பிக்சர்ஸ் இதோ. ஒரு ஸ்டிக் எடுத்து அதை என்னடா பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அதை யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு பழம் சாப்பிட்டு யோசிச்சா நல்ல ஐடியா கிடைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு பழம் சாப்பிடலாம், ஆரஞ்சு பழம் சாப்பிடலான்னு இருக்கேன். அந்த ஆரஞ்சு பழம் எங்கேருந்து வந்தது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது மரத்துக்குள்ள இருந்து விழுது. அந்த மரத்தை வச்சு பணம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அமௌண்ட் ரெடி பண்ணி நிறையா சேர்த்தலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே டைம் பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கு. என்னடா பண்ணுறதுன்னு மறுபடியும் யோசிச்சுட்டே இருக்கேன், ஐயோ டைம் போதேன்னு. சரி, பேஸ்கெட் பால் மாதிரி நல்லா ஸ்பீடாக நம்ம யோசிச்சு விளையாடுற மாதிரி யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்காக யோசிச்சுட்டு வந்து கிளாஸ் ரூமில் உட்காந்துட்டு இருக்கேன். எங்கள் டீச்சர் வந்து உனக்கு நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு ரோசஸ் கொடுக்குறாங்க. பிளாட்டினம் ரிங் வேறு எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுக்குறாங்க. ஓ தேங்க்யூ மேம்னா, ஐயோ உனக்கு இல்லைம்மா, இது உன்னை விட நல்லா பண்ணவங்களுக்கு இது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பயங்கர நோஸ்கட் ஆகி தாடி தப்பமா வச்சு யோசிச்சுட்டே இருக்கேன். உங்களுக்கே கடைசியில தாடி வந்துடுற அளவுக்கு நீங்க யோசிச்சிருக்கீங்க. சூரியபிரியா, நல்ல எஃபர்ட், ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல்ரைட், சோ சுட்ட கதை அப்படின்னு இந்த ரவுண்ட்ல யார் என்னென்ன ஸ்கோர் வாங்கியிருக்கீங்க, யாரு கதையை அப்படியே அசால்ட்டா சொல்லிட்டு போயிருக்கீங்க, யாரோட கதைகள்ல சின்ன சின்ன பிரேக்ஸ் வந்திருக்கு. நான் ரொம்ப ஆனஸ்ட்லி சொல்ல போனா என்னுடைய பர்சனல் ஃபேவரட் ஸ்டோரிஸ் 2 பேருங்க.
கவிதா அண்ட் அபிநயா 2 கார்னர்ஸ்லயுமே இந்த நிகழ்ச்சி அழகா பேலன்ஸ் பண்ணிட்டு வரீங்க. 2 பேரும் மிக சிறப்பான கதைகள் சொன்னதுனால 2 பேருமே இந்த பர்டிகுலர் சுற்றுடைய டாப்பர்ஸ். 2 பேருக்குமே ஈக்குவல் பாயிண்ட்ஸ். 2 பேருமே 20 பாயிண்ட்ஸ் வாங்கிக்க போறீங்க. வெரி நைஸ். 2 பேரோட கதையும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமான கதைகள். இங்க காதல் வளருது, அங்க காதல் மலர்ந்த கையோட விரோதிகள் வளர்ந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி. அடடடா, எப்படிப்பட்ட டிஃபரன்ஸ் இன் ஸ்டோரி, பியூட்டிஃபுல் ஸ்டோரிஸ். உங்க 2 பேர்கிட்ட கேட்க போற 4 பரிசுகள்ல நீங்க எதை எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு? நீங்க என்ன ஆசைப்படுறீங்க? நான் ரைஸ் குக்கர். வாங்க எடுத்துக்கோங்க. அடுத்தபடியாக நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். சொல்லுங்க ப்ளீஸ். உங்களுக்கு கன்னத்துல மச்சம் இருக்கா? எனக்கா? இருக்கே. எங்க? இங்க இருக்கு. அப்ப அதுக்கு கவிதை சொல்லட்டா? சொல்லுங்களேன். கொஞ்சம் மெதுவா அப்ப அப்படி ஸ்லிப் ஆகும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உன் மொத்தம் படைத்த பிரம்மன் பித்தம் கலைந்து தன் கண்ணே பட்டதென வெகுண்டு மிச்சமிருந்த இரவு தொட்டு திருஷ்டி வைத்த அழகின் உச்சம் உன் மென்கண்ணம் படர்ந்த குட்டி மச்சம். பியூட்டிஃபுல். தேங்க் யூ so much. இது எனக்கே எழுதின மாதிரி இருக்குன்னா பாருங்களேன். வெல், what do I say? Thank you so much அபிநயா. ரொம்ப அழகான ஒரு கவிதை. இன்னும் 2 பேர் இவங்க 2 பேர்ல யாருக்கு கொடுக்கலாம்? சீக்கிரமா சொல்லுங்கம்மா. ரொம்ப ஆனஸ்ட்லி, பிரேக்கே இல்லாம, டவுட்டே இல்லாம ரொம்ப சிறப்பாக அந்த கதையை டெலிவரி பண்ணதுக்கு சூரியபிரியா உங்களுக்கு தான் நான் செகண்ட் பொசிஷன் தர போறேன். 15 பாயிண்ட்ஸ் உங்களுக்காக. இங்க இருக்கும் 2 பரிசுகள்ல நீங்க என்ன எடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க? இண்டக்ஷன் ஸ்டவ்வா இல்ல அலா சேஞ்ச் தி ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர். கிஃப்ட் வவுச்சர் 5000 ரூபீஸ்க்கு பார்லருக்கு போய் நம்ம மட்டும் ஜாலியா இருக்கணும். கரெக்ட்டுங்களா? தேர்ட் பொசிஷன்ல இருக்கிறவங்க 10 மதிப்பெண்கள் நீங்க வின் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் பயம், கொஞ்சம் பதட்டம் இருந்தது, பட் கதை ரொம்பவே அழகா இருந்தது. அந்த கதைக்காக இந்தாங்க உங்களுக்காக இண்டக்ஷன் ஸ்டவ் காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க ப்ளீஸ். இந்த சுற்றுல வந்து டென்ஷன் அதிகமாக இருந்து எல்லாருமே நல்லா விளையாடுனீங்க, எல்லாருக்குமே ஒரு பரிசு கிடைச்சிருச்சு, எல்லாருக்குமே நல்ல ஸ்கோர்ஸும் கிடைச்சிருச்சு. இந்த டென்ஷன் உடைக்க போறோம், இப்போ சந்தோஷமாக்க போறோம். கவிதா, உங்களுடைய 2 செல்ல குட்டிங்க, 2 கண்கள் அவங்களை இப்ப மேடை கூப்பிட போறோம். கூப்பிட்டுலாங்களா? கண்டிப்பா. வாங்க 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 வாங்க. அப்பு and அமுலு நல்லா இருக்கீங்களா? உங்க பேரு தான் அப்புவா? அவர்தான் அமுலுவா? அதாவது நிஜமாவே பெரிய காக்கா முட்டை சின்ன காக்கா முட்டை சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரியே இருக்கீங்க 2 பேரும். ஓகே, நீங்க 2 பேரும் இப்ப என்ன பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க எங்களுக்காக? இவர் தான் ஒரு இன்டர்வியூ எடுக்கிறாரு. 2 கேரக்டர் எடுக்கிறாரு. நான் தான் அந்த 2 கேரக்டர், இவர் அந்த இன்டர்வியூ மேன். ஓகே, இன்டர்வியூ மேன் நீங்க வந்து 2 மேன். அவர் வந்து மொட்டை ராஜேந்திரன் சார் வாய்ஸ்ல பேச போறாரு. ஆல் தி வெரி பெஸ்ட். ஆக்ஷன். ஐயோ இதுமே அகிதோ மதம் 5000 மாச்சனா இல்லாம செய்யுமா? சரி, இன்டர்வியூல பேர் வேணும்னு சொன்னாலே ஃபர்ஸ்ட் யார் இருக்கணும்? நல்ல தம்பி. அப்போ நல்ல தம்பி அப்பா இருக்கா? ஹாய். அம்மு குட்டி, செல்ல குட்டி, ஜாங்கிரி, பூந்தி, உம்மா, அட தேனட. அவ தல இன்டர்வியூ என்ன பண்ற? இடியா போவையா, அங்க போய் கொஞ்சமா பின்ன கூட டூயட்டாடா பாட சொல்ற. சரி விடுப்பா. திருநெல்வேலியில கலெக்டரா? அப்படியே உங்க அப்பா எவ்வளவு பெரிய வாய் மூடுறா. அது இல்லடா, கலெக்டர் வீட்டுல செடிக்கு தண்ணி ஊத்துற வேலைன்னு சொல்ல வந்தேன். சரி விடுப்பா. என் முகப்பேர் முக்கா, உன்கிட்ட என்ன வேலைடா இருக்கு? நல்ல தம்பி, நல்ல தலை விட்டு மேக்கப் பண்ணுப்பா. ஒன்னிடா டிவி விளம்பரம் மாதிரி மண்டைய வச்சுக்கிட்டு உனக்கு தலை சீவணுமா? என்ன பார்த்தா அப்படி தெரிதா இல்ல இப்படி தெரிதா? நீனா அவ்வளோ பெரிய அப்பாடகரா? இல்ல கேக்குறேன், அவ்வளோ பெரிய அப்பாடகரான்னு. நீ வேலையும் வேணாம் ஒண்ணும் வேணாம், அப்படா அண்டாவாயா. இந்த கை போயிட்டானே. நெக்ஸ்ட் கை இருப்போம். ஓ பீட்ரு இங்க பாருங்க. பீட்ரு டிஸ்கூர். ஓ பீட்ரு போ என்ன பண்ண இப்ப? அது பெண் கராத்தே. பெண் கராத்தே? மான் கராத்தேவே இருக்கும்போது பெண் கராத்தே இருக்கக்கூடாதா? ஓ சம கோம்ல சிறுப்பா. அதுதானே நானும் சொல்லல, இதுல காமெடி இல்ல. என்னடா தெரியல தம்பி, நீங்க ரொம்ப காமெடி பண்ணுது. செலக்டட்பா.
ஹை நான் கூட இந்த பசங்களாம் பார்க்கும்போது ஏன்டா இந்த பொண்ணுங்க பின்னாடி சுத்தி சுத்தி வீணா போறானுங்கன்னு நினைப்பேன். ஆனா இப்பதான் தெரியுது ஒன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட வேலை பார்க்கறதோட அது எவ்வளவோ மேல்னு. வெரி நைஸ். தேங்க்யூ ஸோ மச் ரெண்டு பேருக்குமே இங்க ஸ்டேஜுக்கு வந்ததுக்காக. அடுத்த சுற்று வந்து கண்டிப்பாக நம்ம தலையெழுத்தையே மாற்றக்கூடிய ஒரு சுற்றாக அமைய போகுது. வந்தா மலை அப்படின்றது. இதுல 0 ஸ்கோர் இருந்தா கூட ஸ்ட்ரெயிட்டா 80க்கு கொண்டு போய் நிக்கிற அளவுக்கு வேல்யூ உண்டு இந்த ரவுண்டுக்கு. இந்த ரவுண்ட் என்ன, இதுல எவ்வளவு ஸ்கோர் பண்ணலாம், இதுல இருந்து நீங்க எங்க மூவ் பண்ண போறீங்க அப்படின்ற விஷயங்களை சொல்ல போறேன். 3 சுற்றுகள் சிறப்பாக போச்சு இல்லைங்களா? எல்லாருமே ஒரு அளவுக்கு காம்படிஷன் கொடுத்து விளையாடிட்டு இருந்தீங்க. இந்த சுற்று வந்தா மலை. நீங்க விளையாடுற சாமர்த்தியத்தை பொறுத்துதான் இந்த ரவுண்ட்ல இருந்து நீங்க ஸ்ட்ரெயிட்டா மெகா பம்பரை வின் பண்ணக்கூடிய ஜீபூம்பா அப்படின்ற சுற்றுக்கு போக முடியும். சோ இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்கோர்ஸ் என்ன அப்படின்றது முக்கியமாக இருந்தாலும் இங்க இருந்து அதை மாத்தக்கூடிய டேலண்ட் உங்க கையில தான் இருக்கு. வந்தா மலை சுற்று பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தமிழ் திரைப்படத்துடைய பெயர், அதுல இருக்கும் எழுத்துக்கள் எல்லாத்தையுமே இந்த ஸ்கிரீன்ல செதறி வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? தனித்தனியா எழுத்துக்கள் பிரிச்சிருக்கும். இந்த வார்த்தைகளை ஒன்னா கோத்து அந்த தமிழ் திரைப்படத்துடைய பெயர் என்னன்னு யாரு கரெக்டா சொல்றீங்களோ அவங்களுக்கு ஆன் த ஸ்பாட் +20. அது மட்டும் இல்லாமல் ஆன் த ஸ்பாட் உங்களுக்கு இங்க இருக்கிற 4 பரிசுகள்ல என்ன பிடிச்சிருக்கோ நீங்க உடனே எடுத்துக்கலாம். அந்த 4 பிரைசஸ் என்னன்னு வாங்க பார்க்கலாம். நடுவில் இருக்கிறது ஜூஸர், 3 ஜார் இருக்கும் ஒரு மிக்ஸி, 2 பர்னர் உள்ள கேஸ் ஸ்டவ் அண்ட் LED டிவி. ஃபர்ஸ்ட் யாரு பஸ்ஸர் அழுத்துறீங்களோ அவங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி. இது பாஸ் ஆன் பண்ணவே முடியாது. உங்களுக்கான முதல் தமிழ் திரைப்படத்தின் எழுத்துக்கள் இதோ. அபிநயா கரெக்டா தெரியுமா? தெரியும். சிம்பிளாக இருக்கோ? ரொம்ப சிம்பிளா இருக்கு. சொல்லுங்க. அருணாச்சலம். அருணாச்சலம் கரெக்டா பாத்துடலாமா? அருணாச்சலம் என்பது சரியான பதில். கங்க்ராச்சுலேஷன். அதிரடி. இங்க இருக்கும் இந்த 4 பரிசுகள்ல உங்களுக்கு ஜூஸரா? சோ உங்களுக்கானது ஜூஸர். உங்களுக்காக நாங்க பிளாக் பண்ணி வச்சிட்டோம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஜூஸர் மட்டும் இல்லாமல் 20 மதிப்பெண்கள் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். இரண்டாவது தமிழ் திரைப்படத்தின் பெயர் இதோ. மூணு பேர் பஸ்ஸர் அழுத்துனீங்க. அதுல ஃபர்ஸ்ட் அழுத்தது கவிதா. நீங்க தான். என்ன திரைப்படம் சொல்லுங்க? அண்ணாமலை. அண்ணாமலை என்பது சரியான பதிலா? பாத்துடலாமா? ஆமா, அண்ணாமலை தான். வண்டர்ஃபுல். அண்ணாமலை அப்படின்னு கரெக்டா சொல்லிட்டீங்க. 20 மதிப்பெண்கள் வின் பண்ணிட்டீங்க. இங்க ஜூஸரை தவிர 3 பரிசுகள் நீங்க இந்த ஒண்ணு சூஸ் பண்ணலாம். என்ன சூஸ் பண்ண போறீங்க? LED டிவி. உங்களுக்காக LED டிவி காத்துட்டு இருக்கு. அதை நாங்க உங்களுக்காக பிளாக் பண்ணி வச்சுட்டோம். இது வரைக்கும் அபிநயா அண்ட் கவிதா 2 பேருமே ஒரு க்ளூவை தட்டி எடுத்துட்டீங்க. பாக்கி இருக்கிறது இன்னும் 2 க்ளூ தான். உங்களுக்கான அடுத்த க்ளூ இதோ. அதிர்ஷ்லட்சுமி மாதிரி. அதிர்ஷ்லட்சுமி எங்க நாங்க க்ளூவா போட்டோம்? அதிர்ஷ்லட்சுமி எங்களுக்கு தெரியாது. அதிர்ஷ்லட்சுமி அவசரப்படக்கூடாது. போலாம் அடுத்த க்ளூ. சூர்யா. 3 முகம். 3 முகம். பாத்துடலாமா கரெக்டானு? 3 முகம் என்பது சரியான பதில். 20 மதிப்பெண்கள் உங்களுக்கு. அண்ட் இமிடியட்லி நீங்க அந்த 3 ஜார் மிக்சர் அண்ட் 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் இது ரெண்டுத்துல எதை எடுக்க போறீங்க? மிக்சர். மிக்ஸி உங்களுது. சோ 3 ஜார் மிக்ஸி உங்களுக்காக ஒதுக்கப்பட்டது. சோ தி லாஸ்ட் க்ளூ உங்களுக்காக இதோ. சூர்யா. நெட்ரிகன். ரொம்ப கஷ்டம் போல இருக்கே. பாத்துடலாமா ஆன்சரை? ஆமா, நெட்ரிகன். வெரி வெரி நைஸ். 20 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு. அது போக இங்க இருந்து இருக்கிறது பாக்கி என்னது? கேஸ் ஸ்டவ். சோ 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் நீங்க எடுத்துட்டு போறீங்க. சோ இதுல நீங்க வின் பண்ணது 2 பர்னர் கேஸ் ஸ்டவ் அண்ட் 3 ஜார் மிக்ஸி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ராஜி. ப்ராப்ளம் இல்ல. நோ ப்ராப்ளம்மா. நம்ம இதை கண்டுபிடிச்சு விளையாடுங்கப்பா அப்படின்னு நம்மளே கொடுத்துட்டோம். வெரி வெரி நைஸ். 4 சுற்றுகளுமே உங்களுக்கு பிடித்த பரிசுகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்க. இப்போ நீங்க வந்து உங்களுடைய பரிசுகளை எடுத்துக்க போறீங்க. அபிநயா ப்ளீஸ் கம் பிக் அப் யுவர் பிரைஸ். அவங்க தொடர்ந்து கவிதா வாங்க. அடுத்தபடியாக சூரியபிரியா வாங்க. 4 ரவுண்ட் கம்ப்ளீட் ஆன உடனே நம்ம அடுத்தது விளையாட வேண்டியது மெகா பம்பர் சுற்றுதான். அதோட பேரு ஜீபூம்பா.
ஜீபூம்பா விளையாட போறது யார் அப்படின்றது நான் இப்ப ஸ்கோர் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க. 4th பொசிஷன்ல இருக்கிறது ராஜி. நீங்க 40 பாயிண்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க. என்ன பரிசுகள் வின் பண்ணிருக்கீங்க? இண்டக்ஷன் ஸ்டவ், ரோஸ்டர், பிளெண்டர் மூணுமே வின் பண்ணிருக்கீங்க. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் தேங்க்யூ சோ மச். 3வது பொசிஷன்ல எதிர்பார்க்காத ஒரு நபர், நான் எப்படி அடிச்சு காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 3rd பொசிஷன்ல இருக்கீங்க with 60 points. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ நீங்க ஒரு கிச்சன் ஸ்டோரேஜ் கண்டெய்னர் வாங்கியிருக்கீங்க, 2 burner கேஸ் ஸ்டவ் வாங்கியிருக்கீங்க அண்ட் ஒரு மிக்ஸி 3 ஜார் மிக்ஸி வின் பண்ணிருக்கீங்க. செம்ம, வெரி நைஸ். 2வது பொசிஷன்ல இருக்கிறது யார்? அபிநயாவா கவிதாவா? யாராக இருக்கும்? அபிநயாவா கவிதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானா தான் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன் நினைக்கிறீங்க ரெண்டு பேரும் நீங்களே தான் இருக்கணும்னு? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் அவங்க பாயிண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. ஸோ நான் அப்பா அவ்வளவா பிக்கப் பண்ணல. சரி, அதுக்கப்புறம் நீங்க பிக்கப் பண்ணவே இல்லையா? அதுக்கப்புறம் பண்ண இருந்தாலும் அந்த டிஃபரன்ஸ்னால கூட 2வது இடம் வரலாம் இல்லையா? ஓகே, நீங்க என்ன நினைக்கிறீங்க கவிதா? நான் பஸ்ஸர் ரவுண்டு 1 தான் பண்ணேன், அவங்க 2 பண்ணியிருந்தாங்க. ஸோ யார் இருந்தாலும் ஓகே, என்னோட ஃப்ரெண்டு தானே, நோ ப்ராப்ளம். உங்க ஸ்கோர் சொல்றதுக்கு முன்னாடி என்ன பிரைசஸ் வாங்கிருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? கவிதா சொல்லுங்க. பட்டு சாரி, ஓகே, அதுக்கப்புறம் ரைஸ் குக்கர், அயன் பாக்ஸ் அண்ட் எல்இடி டிவி. வாவ், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. அபிநயா, உங்களுடைய பரிசுகளை சொல்லுங்க. பாப்அப் ரோஸ்டர், ஜூஸ் மிக்சர், அதுக்கப்புறம் ஒரு டப்பர் அண்ட் ஒரு வேக்யூம் கிளீனர். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரெண்டு பேருமே 4 பரிசுகள் தான் வாங்கியிருக்கீங்க. ஸ்கோர்ஸ் சொல்லட்டுமா? முதல் முறையாக அதிர்ஷ்டலட்சுமியில 2 பேருமே இந்த சுற்றோட எண்ட்ல ஈக்குவல் மார்க்ஸ் வாங்கியிருக்கீங்க. 2 பேரும் at 70 and 70. கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஆனா இருக்கிறது ஒரு மெகா பம்பர் பரிசு தானே, எப்படி பிச்சுட்டு போக முடியும்? ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனால அந்த மெகா பம்பர் பரிசு என்னன்றது பார்க்கறதுக்கு முன்னாடியே நீங்க 2 பேரும் ஒரு டை பிரேக்கர் கேம் விளையாட போறீங்க. சிம்பிள்ங்க. வந்தாமலை, அதுல ஒரு தமிழ் பழமொழியோட எழுத்துக்களை நாங்க செதறி வச்சிருப்போம், அதை நீங்க கண்டுபிடிக்கிறீங்க. பஸர் ரவுண்ட். யார் பஸரை முதல்ல அழுத்துறீங்களோ அவங்களுக்கு +20. ஆப்வியஸ்லி ஸ்ட்ரெயிட்டா நீங்க மெகா பம்பர் ரவுண்டுக்கு போயிட போறீங்க. தப்பா சொன்னா -5. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இன்னொரு பர்சன் குவாலிஃபை பண்ணிடுவாங்க. யோசிச்சு நிதானமா பதில் சொல்லுங்க. ரெடியா இருக்கீங்களா? எஸ் மேம். உங்களுக்கான க்ளூ இதோ. கவிதா. கடன் அன்பை முறிக்கும். கடன் அன்பை முறிக்கும். அபிநயா கரெக்டா? கரெக்ட். பாத்துடலாமா? கடன் அன்பை முறிக்கும் என்பது சரியானது. கவிதா straight away 90 points ஜம்ப் பண்ணிட்டீங்க. ஜீபூம்பான்ற ரவுண்ட் நீங்க தான் விளையாட போறீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் once again. ஜீபூம்பா ரவுண்ட் விளையாட ரெடியா இருக்கீங்களா? எஸ் மேம். அந்த மெகா பம்பர் பரிசு என்னன்றது பாத்துடலாமா? கண்டிப்பா. எல்லாருமே சேர்ந்து அந்த அதிர்ஷ்ட கதவு திறக்கிறதுக்காக ஒன்னா சொல்லலாமா? ரெடி? at the count of 3, 2 and 1. ஜீபூம்பா. வாஷிங் மிஷின் உங்களுக்காக உள்ள காத்துக்கிட்டு இருக்கு. எஸ் மேம். இந்த ஜீபூம்பா ரவுண்ட் நீங்க வின் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இந்த ஸ்கிரீன்ல 2 பிக்சர்ஸ் வர போகுது. ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கும், ஆனா அதற்குள்ள 6 வித்தியாசங்கள் இருக்கு. சோ உங்களுக்கு பிடித்த அந்த வாஷிங் மிஷினுக்கு நடுவுல 6 வித்தியாசங்கள் தான். உங்ககிட்ட இருக்கிறது 30 வினாடிகள். இந்த 30 செகண்ட்ஸ்க்குள்ள நீங்க அந்த 6 வித்தியாசங்களை கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, சோ கவிதா, at the count of 3, 2 and 1. Can we have the picture please? இந்த ரெட் கலர் டி-ஷர்ட் போட்டிருக்க பையனோட கையில பிங்க் கலர்ல ஒரு இது இருக்கு. சோ அதுல இல்ல. அண்ட் 1 வேற ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அதே ஸ்டீல்ல. நீங்க இதற்கு ஒரு டிஃபரன்ஸ் தான் சொல்லிருக்கீங்க. இதுல 5 பேர் கை தூக்கிட்டு இருக்காங்க. 7, 6, 5, 4, 3, 2, 1 and time up. கவிதா தெரியல எனக்கு டிஃபரன்ஸ். அவ்வளவு க்ளோஸ் ஒரு வாஷிங் மிஷினுக்கு. 5 டிஃபரன்ஸ்ல மிஸ் ஆயிடுச்சு. நீங்க சொன்ன ஒரே டிஃபரன்ஸ் இந்த ரெட் கலர் டி-ஷர்ட் போட்டிருக்கிறவரு அவர் கையில ஒரு பிங்க் பேண்ட் இருக்கு, இங்க பிங்க் பேண்ட் இல்ல அப்படின்றது. பாத்துடலாமா டிஃபரன்சஸ் என்னன்னு? ஓகே, so can we see the answer please? உங்களுக்கான விடை இதோ. நாட் டு பேட் கவிதா. முதல்ல அதிர்ஷ்டலட்சுமி அப்படின்ற ஒரு கேம் ஷோல 4 பிரம்மாண்டமான சுற்றுகளை தாண்டி நீங்க இந்த ஜீபூம்பா விளையாடுற அளவுக்கு லக்கியா இருந்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் once again. நீங்க 4 பேருமே you've done outstandingly well. அதுல இந்த அதிர்ஷ்டலட்சுமி எபிசோடோட வின்னர் கவிதா. big round of applause to you.
ரொம்ப ரொம்ப சிறப்பா விளையாடி இருக்கீங்க. கவிதா, எப்பவுமே நாங்க எங்க வின்னருக்கு சர்ப்ரைஸ் ஆக ஒரு கிஃப்ட் கொடுப்போம். அந்த வகையில இன்னைக்கு உங்களுக்கும் ஒரு சர்ப்ரைஸ் தர போகிறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அலா சேஞ்ச் அப்படின்ற ப்ரொஃபஷனல் யூனிசெக்ஸ் சலூன் வழங்கும் 5000 ரூபாய் மதிப்புள்ள கிஃப்ட் வவுச்சர் உங்களுக்கு இன்னைக்கு தக்க போறோம். வாங்க வாங்கிக்கோங்க. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம், முட்டா போட்டி நடத்தலாம். உங்க எல்லாருக்குமே தேங்க்யூ அண்ட் குட் பை சொல்றதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம், இந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்றது எப்படி இருந்தது, இந்த பரிசுகள்லாம் கிடைச்சிருக்கேன், ஹவு டு யூ ஃபீல் டுடே அப்படின்னு நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணேன், என்னைய மறந்து டான்ஸ் ஆடினேன், ரொம்ப உங்களோட மிங்கிளாகி பேசினேன். ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ சோ வெரி மச். ராஜி, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சதா? ரொம்ப லைக் பண்ணேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி கொஞ்சம் அந்த டென்ஷன்லயும் ஒரு அந்த என்ஜாய்மெண்ட் இருந்தது. தேங்க்யூ சோ மச். சூரியபிரியா, ரொம்ப குவாய்ட்டாக இருக்கீங்க, பட் ரொம்ப டேலண்டட் நீங்க. நீங்க அடுத்த மேடையில கண்டிப்பா கலக்குவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா. சோ எப்படி இருந்தது இன்னைக்கு அதிர்ஷ்டலட்சுமி விளையாடுற அனுபவம்? ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட்ல இருந்து ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், லாஸ்ட் வரும்போது இன்னும் மறுபடியும் இன்னொரு டைம் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்தா ஆகுமே அப்படின்னு இருக்கு. அப்படிங்களா? திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா? கண்டிப்பா. ஆல் தி வெரி பெஸ்ட். கவிதா, உங்களுடைய பசங்க சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்க்கு சேர்த்து அழகழகான கிஃப்ட்ஸ் நீங்க எக்கச்சக்கமா வீட்டுக்கு எடுத்துட்டு போறீங்க. பர்டிகுலர்லி குழந்தைங்களுக்காக ஒரு எல்இடியை வின் பண்ணிருக்கீங்க. இந்த வாய்ப்பு கொடுத்த ஜீ தமிழுக்கு நான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நாங்க ஜீ தமிழ் தொடர்ந்து பாக்குறோம். ஜீன்ஸ்ல வந்து குழந்தைங்களுக்குன்னு ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க, அதுல கூட பசங்க பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அண்ட் பெண்களுக்காக நிறைய ஷோ இதுல வந்துட்டு இருக்கு. இனிமேல் எங்களுக்குள்ளேயே ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். நம்ம அதிர்ஷ்டலட்சுமி இனிமேல் ப்ராமிஸா எனக்கு வந்துருச்சு, நான் அதிர்ஷ்டலட்சுமி தான் அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷம் நான் என்னோட லைஃப்ல வந்து எனக்கு லக் இல்லை அப்படின்னு நினைச்சது வந்து இங்க வந்து ஜீ தமிழ் என்னோட மனசுக்குள்ள இருந்தது வெளியில வர வச்சுட்டாங்க. ஸோ சேனலுக்கு ரொம்ப தேங்க் பண்றேன். இதே மாதிரி எல்லா பெண்களும் வந்து வெளியில வந்து உங்க திறமையெல்லாம் காமிச்சு லைஃப்ல நல்லா மேலும் மேலும் முன்னுக்கு வரணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே நான் வந்து ஆல் தி பெஸ்ட் சொல்றேன். தேங்க்யூ சோ மச் கவிதா. நானும் அதிர்ஷ்டலட்சுமி தான் அப்படின்னு இன்னைக்கு நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ், உங்களுடைய ஃபேமிலி, இன்ஃபேக்ட் நீங்களே உங்களுக்கு சொல்லிக்கணும் அப்படின்றதுக்காக உங்களுக்காக ஒரு அழகான நினைவு பரிசு நாங்க வச்சிருக்கோம். ஸோ ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் உங்களுடைய பரிசுகளை வாங்கிக்கோங்க. கலக்கலாம் மடாட்டம் போட்டு ஜெயிக்கலாம், முட்டா போட்டி நடத்தலாம், நீங்க அதிர்ஷ்டலட்சுமி ஆகலாம். நீங்களும் அதிர்ஷ்டலட்சுமி ஆகணும்னு ஆசைப்படுறீங்கன்னா கீழே இருக்க நம்பர் கால் பண்ணுங்க. வாங்க இந்த கேம் விளையாடுங்க, அதிர்ஷ்டலட்சுமி ஆயிடுங்க. எக்கச்சக்கமான பரிசுகள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இன்னொரு சுவாரஸ்யமான வித்தியாசமான எபிசோட் ஆஃப் அதிர்ஷ்டலட்சுமியில உங்களை சந்திக்க வரேன். இட்ஸ் நமஸ்காரம் ஃப்ரம் மீ அர்ச்சனா. நன்றி, வணக்கம் and thank you very much. இது ஜீ தமிழ் வழங்கும் அதிர்ஷ்டலட்சுமி ப்ரொடெக்ஷன் பார்ட்னர் குட் நைட் அட்வான்ஸ் எக்ஸ்பிரஸ் சிஸ்டம். டண்டனகா நகா 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 டண்டனகா நகா டண்டனகா நகா 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 டண்டனகா நகா. எங்க தல டியாரே சண்டிமண்டுல தார்மாரே மைதிலி காதிலி இன்னாரு அவர் உண்மையளவு பண்ண சொன்னாரு மச்சான் அங்க தாண்டா தல நின்னாரே.